வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார சமையல். இன்றைக்கி வெஜ்ஜு கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 200 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீக்ரெட் மசாலா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்சுருக்க சீக்ரெட் மசாலா, சோம்பு, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சோயா சங்க்ஸில் இருக்க அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இது குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நல்லா நம்ம லட்டுக்கு பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஆயில் காயட்டும். அதுக்குள்ளே இதில் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதை ஒவ்வொரு உருண்டைகளாக 1 பை 1 போட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் அவ்வளோக்கு இது குடிக்கலை. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான வெஜ்ஜு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங்கில் என்ன செய்கிறதுன்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சோயா சங்க்ஸ் இருந்துச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிடலாம். இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.